Chandrika Ayurvedic Soap presents Hey Leela. Title sponsor Chandrika Ayurvedic Soap. Double Ayurveda win double benefits. நீங்க கிளம்பிட்டீங்கன்னு நினைச்சேன். நான் வயசுக்கு வந்து 15 வருஷம் ஆகுது. எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தெரியும். சரிம்மா, உன் இஷ்டம்தான். அப்புறம் கொஞ்சம் காசு போடுறேன்னு சொன்னியே. 2-3 வாரத்துக்கு முன்னாடி தானேம்மா 20,000 அமிச்சேன். வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கணும். உங்க சரி அப்பா புலம்பாத, நான் மட்டும் என்ன வச்சுட்டா கொடுக்க மாட்டேங்கிறேன். நான் மட்டும் என்ன வச்சுக்கிட்டா கேட்குறேன். உங்க அப்பாவுக்கு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கே எனக்கு சரியா இருக்கு. வீட்டு பிரச்சனை சொல்றதுக்கு மட்டும் தான் கால் பண்ணுவியா? நான் என்ன பண்றேன், எப்படி இருக்கேன், இதெல்லாம் முக்கியம் இல்லைல்ல உனக்கு? சரிம்மா, இனிமே உங்ககிட்ட எதுவும் கேட்கல. நான் ஃபோனும் பண்ணல. அம்மா இப்போ ஏன் அழற? அப்பா உனக்கு 12th படிக்கும் போதே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாரு. ஆனா நான் தான் பொண்ணு நல்லா படிக்கிறாளே, படிக்கட்டும், அதுவும் 600 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சென்னையில போய் படிக்கட்டும்னு விட்டு. சரி நான் அப்புறம் பேசுறேன். 800 இது மட்டும் வேண்டாம். திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டேன். ஹாய் லீலா. ஆமா நான் தான். ஓகே. டெலிவரியா? டெலிவரியா? இல்லைங்க, ரூம் ரெண்டல் ஆட் போட்டிருந்தீங்களே. ஓ ஆமாமா. பட் ஏற்கனவே இன்னைக்கு ஒருத்தவங்க வராங்களே. சாரி, போஸ்ட் டெலீட் பண்ண மறந்துட்டேன். என்னங்க சொல்றீங்க? நான் உங்களுக்கு அட்வான்ஸ்லாம் பே பண்ணிட்டேனேங்க. அட்வான்ஸா? நீங்க பே பண்ணீங்களா? இல்லையே, ஜானகின்னு ஒருத்தவங்க தான் பே பண்ணியிருந்தாங்க. நான் தாங்க அந்த ஜானகி, ஜானகி ராமன். ஓ சாரி, திஸ் இஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கேர்ள்ஸ் ஒன்லின்னு போட்டிருக்கணும். சாரியா? எங்க வீடு கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியா இல்லைங்க. ஒன்று ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, இல்லை வீடு சின்னதா இருக்கு, இந்த லொகேஷன் செம்ம மட்டமா இருக்கு. ஏதோ கொஞ்சம் நல்லா இல்ல ஜானகினா நான் பொண்ணுன்னு நினைச்சிட்டேன். அதுக்கு நான் என்ன பொண்ணை வாங்க வர முடியும்? இல்ல நீங்க என்ன பார்த்ததில்ல. ஐம் a சிங்கருங்க, ஜானகி சிங்ஸ். ஓ ஆமா. இருந்தாலும் சாரிங்க, எனக்கு என்னவோ அது சரியா படல. நீங்கள் நான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்துட்டேங்க. எனக்கு யாரையுமே தெரியாது. திடீர்னு லக்கேஜ்லாம் எடுத்து நான் எங்கே போவேன் சொல்லுங்கள்? எனக்கு ஒரு 2 months டைம் கொடுங்க, நான் வேறு வீடு பார்த்துட்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேங்க. நான் உண்டு, என் வேலை உண்டு. ஆ, நான் வேணா பாடி காட்டவா? கவர்மெண்ட் ஐடி இருக்கா? கவர்மெண்ட் ஐடி இருக்கா? ஆ இருக்கு. 2 months தான். ம், அப்புறம் ரெண்டும் அட்வான்ஸாக பே பண்ணணும். ஷோர் ஷோர். பை த வே, அது உங்கள் ரூம், இது ஏன் ரூம். நைஸ். ஹவுஸ் ரூல்ஸ்ன்னு எதுவும் இல்லை, பட் வீட்டோட எல்லா எக்ஸ்பென்சஸும் ஷேர் பண்ணும். மெய்டு இல்லை, ஸோ யூஸ் பண்ண பாத்திரத்தை உடனே வாஷ் பண்ணிடுங்க. கீசர் ரொம்ப நேரம் ஆனில் வைக்காதீங்க. நைட்டில் டிவி பார்க்குறது, பாட்டு கேட்குறதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை, பட் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக. ஆ ஓகே. சோஃபா மேலே கால் வைக்காதீங்க. அப்புறம் வேறு ஏதாச்சும்னா அப்புறம் சொல்கிறேன். வீடு ரொம்ப அழகாக இருக்குங்க, நல்ல டேஸ்ட் உங்களுக்கு. இது என் வீடு இல்லை, ஃப்ரெண்டோடது, யூஎஸ்ல இருக்கா. ஓ சப்லெட்டா? தட்ஸ் யூர் ரூம். அண்ட் ஸ்பேர் கீ மட்டும் ஈவினிங் கொடுத்துட்றேன். ம், ஆல் ரைட்.
அது என்ன ஜானகி சிங்ஸ் ராம் சிங்ஸ்னு வச்சிருந்தா கன்ஃபியூஷன் இல்லாமல் இருந்திருக்கும்ல. கரெக்ட் தான். ஆனால் எங்கள் அம்மா அவங்க அம்மா அப்பா 2 பேரோட சேர்த்து எனக்கு ஜானகி ராம்னு பேர் வச்சாங்க. அப்புறம் ஸ்கூலில் காலேஜில் என்னை பயங்கரமாக ஓட்டி ஓட்டி எனக்கு ட்ராமா மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் சுஜாதான்னு ஒய்ஃப் நேம் வச்சுட்டு கெத்தாக இருக்காங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு யோசிச்சு ஐ ஸ்டார்டட் ஓனிங் மை நேம். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் ஜானகி தான். கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? வாட்? இல்லை, பொண்ணுங்கெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா எனக்கு தெரியணும்ல. ஓ நோ 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 கேர்ள் ஃப்ரெண்ட். ஏன்? கே? ஐ விஷ். அன்னெசரி ட்ராமா இல்லாமல் இருந்திருக்கும். பட் அப்பப்போ ஐ கோ ஆன் டேட்ஸ். பட் பொண்ணுங்களை வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு வர மாட்டேன். டோன்ட் வரி. அது எப்படி ஒரு ப்ரொஃபைல் மட்டும் பார்த்துட்டு டேட் போறீங்க? ஹலோ, ஒரு காஃபி குடிச்சிட்டு கல்யாணமே பண்ணுறாங்க. நான் வெறும் டேட் தானேங்க போகிறேன். ஆல்சோ இட்ஸ் ஃபன். உங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நீங்கள் சிங்கிள் தானே? நான் சிங்கிள்னு யார் சொன்னா? காமெடி பண்ணாதீங்க. நம்ம பசங்களாம் இன்னொரு பையனோட பேசவே விட மாட்டானுங்க. நீங்க எப்படி? நான் ஒன்றும் உத்தமெல்லாம் இல்லை. அதனால தான் டேட்ஸ் மட்டும் போகிறேன். நோ கமிட்மெண்ட்ஸ். I don't chase girls. They chase me. அன்மேட்ச் பண்ணி பயமா இருக்கு. ஆனா லவ் பண்ணாம இருக்க தயக்கமா இருக்கு. I'm a feminist. I believe in equality. So you take me out. I can make Maggie in 50 ways. If I can do that. எவன்டி பொண்ணு பெத்தா அவன் கையில கிடைச்சா செத்தா. வானமோ நீளம், நீதான் என் பாலம். ஹே, உங்ககிட்ட பேண்டட் இருக்கா? Because I just scraped my knee. Falling for you. சொல்லுமா. என்னம்மா என்ன பண்ற? நேத்தாம்மா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. செக் பண்ணி சொல்ல வந்துருச்சான்னு. ஓ அப்படியா, பார்க்குறேன் இரு. வந்துருச்சா? வந்துடுச்சு. சரிம்மா, ஓகே. நான் அப்புறம் பேசட்டுமா? சரிம்மா, வச்சிடுறேன். பாய்.
ஓகே சார். யா, தேங்க்யூ. நான் கால்ல இருக்கும்போது தான் நீங்க கிட்டாரை டொயன் டொயன் வாசிக்கணுமா? ஏங்க கால் எப்போ வேணா அட்டன் பண்ணலாங்க. க்ரியேட்டிவாக எப்பயாச்சும் தான் தோணும், புரியுதா? 9 to 5 பண்ணுறாங்களா, எங்கே இது புரியும்? என்ன 9 to 5? நான் இப்போ வேலை விட்டா கூட 5 வருஷம் கழிச்சு இதே பொசிஷன்ல இதே சேலரியில என்னால் வேலை வாங்க முடியும். உங்களால முடியுமா? ஃபர்ஸ்ட் பூவா, அப்புறம் தான் என்டர்டெயின்மெண்ட்லாம். ஆல்சோ ஒரு இன்ஜினியர் எப்போனாலும் ஆர்டிஸ்ட் ஆகலாம். ஒரு ஆர்டிஸ்ட் இன்ஜினியர் ஆக முடியுமா? கொஞ்சம் திமிரு இருக்கலாம், அதுக்குன்னு இவ்வளோவா? பேப்பர்ஸ் கிளியர் பண்ணும், சும்மா கிட்டார் வாசிக்கிற விஷயம் இல்லை. உங்க 12th மார்க் என்ன? Too much. நாளைக்கு ஈவினிங் பெசன் நகரில் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேங்க, வரீங்களா? நான் வின் பண்ணா எனக்கு ஒரு 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஓகேவா? இப்படியே பேசி பேசி டிஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன வின் பண்ணலான்னு பாக்குறீங்கல்ல? சப்ப மேட்டர், நான்லாம் கண்ணை மூடிட்டே வின் பண்ணுவேன். ஆஃப்டர் ஆல் பொண்ணுங்க ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் வீக் தானே. ஓஹோ, இது என்ன புது ஸ்ட்ராட்டஜியா? கான்ஃபிடன்ஸ் பிரேக் பண்ணி வின் பண்றது? ஃபேக்ட்டுங்க. இப்போ மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் மென்னு விமென் தனித்தனி கேட்டகரி இருக்கும், ஏன்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் தேவை. ஆனால் செஸ்ட்டில் கூட பொண்ணுங்க டாப் 100 இல்லையே, ஏன்? வை 1000 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணவங்களோட 100 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணவங்கள எப்படி கம்பேர் பண்றீங்க? அண்ட் that's not just for chess. உங்க டர்ன். Checkmate. இது போங்க, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடலாம். பை. அட்லீஸ்ட் ஒரு 2 months எக்ஸ்டெண்ட் பண்ணுங்களேன். ஹா, தேங்க்ஸ். ஸ்ப்ளிட் தானே? அப்படியே ஒரு மெய்டு நோ. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. யாருக்கு? இல்லை, நோ தேங்க்ஸ். செம்ம போங்குங்க இது. டெக்னிக்கலி ஐம் ரைட். செஸ்ல வின் பண்ண கோவிலுக்கு வர சொன்னீங்க, வந்துட்டேன். எங்க சண்டே மூவி புக் பண்ணியிருக்கேன், ஓகே இல்லை? கோயில்ல இருக்கும்போது ஏன்? அட, நான் என்ன பலான படமாக புக் பண்ணியிருக்கேன், நல்ல படம் தான், வாங்க. செருப்பு போட்டுக்கிறேன். ஆ, போடுங்க, நீ போடுங்க போடுங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே காமிங்கா இருக்குல்ல? ஆஹா, ஒரு தடவை வாங்கல உள்ள. ஸ்மோக் பண்ணால் கூட தான் காமிங்காக இருக்கும், ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்களேன். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஆக்சுவலி நிறைய விஷயம் ஹார்ம்ஃபுல் தான், பட் ஹவ் யூ ஸ்பாயில் யுவர் செல்ஃப் இஸ் யோர் சாய்ஸ். அப்புறம் என்ன வேண்டிக்கிட்டீங்க? ஆக்சுவலி எனக்கு வேலை போயிடுச்சு.
இன்னொரு நல்ல வேலையா சீக்கிரம் கொடுன்னு வேண்டிக்கிட்டேன். ஐயோ, இது எப்போ? ஒரு 2 மாசம் முன்னாடியே. ஓ, சொல்லவே இல்லை. எப்படிங்க சமாளிக்கிறீங்க? கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, அப்படியே போகுது. வீட்டில் தான் இன்னும் சொல்லலை. இப்போ என் 12th மார்க் என்னன்னு சொல்லவா? அட, ஒருத்தி வேலை போச்சுங்கிறா, கொஞ்சமாச்சும் கவலை இருக்கா? அட, வேலை தானேங்க. இது போனால் இன்னொன்று. ஏன் சொல்ல மாட்டீங்க? பட் ஆக்சுவலி ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. இவ்வளோ பெரிய சிட்டியில் வேலை இல்லாமல் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் தனியாக கெத்தா செம்ம ஸ்மார்ட்டுங்க நீங்கள். உங்கள் ஃபோன் கொடுங்க. ஏன்? சும்மா கொடுங்க. லீலா, இங்கே பாருங்களேன். பெயிண்டிங் மாதிரி இருக்கீங்க. ஜானகி, that's my பெயரு. தேடுன வீடு செட்டாச்சு. ஓனர் போல ஒரு பொண்ணு. ஷேரிங் செய்ய பல ரூல் போட்டாலே இவ ஸ்மார்ட் அண்ட் போல்ட் குவீனா இல்ல ஜஸ்ட் எந்த ரூம்மேட்டா. சிசிடிவியா இருக்காளே, டைம் டேபிள் வச்சு சிரிச்சாலே. ஒவ்வொரு நாளும் அவளோட ஒவ்வொரு பாடம். சாமத்து பையனா கொஞ்சம் கொஞ்சமா திருத்திட்டா. நானும் ஜானகி, that's my பெயரு. தேடின வீடு செட்டாச்சு. ஓனர் போல ஒரு ஃப்ரெண்டு. நாளெல்லாம் ஃபுல்லா ஹாப்பி கியூட் மொமெண்ட். வேலையை விட்டு தூக்குனப்போ கூட இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க போல. டீ குடிக்கலாமா? I hate this movie. ஆமாம், இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க, எப்படி போச்சு? போச்சு. எதுக்கு உங்களை வேலையை விட்டு தூக்குனாங்க? சரி விடுங்க, நீங்கள் மட்டும் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்தீங்க, நேற்றுக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துடும். வேணாம்ப்பா, நான் இப்படியே இருந்துக்கிறேன். ஏங்க இந்த மாதிரி 2 மல்டிப்ளெக்ஸ் கட்டியிருக்கலாம். இப்போ ஓகேவா? யாயா, பட் ஏன் இது மாதிரி படம் எடுக்கிறாங்க? படத்துக்கு என்னங்க குறைச்சல்? காசு கொடுத்துட்டு நான் போய் ஏன் அழணும்? படம் பார்க்குறதே ஹாப்பியாக இருக்கிறதுக்காக தான். நீங்கள் எல்லாத்தையும் சேடாக பார்க்குறீங்க. ஓ, டிகாப்ரியோ டைட்டானிக்கில் உயிரோடு இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? கேவலமாக இருந்திருக்கும். பிரிஞ்ச காதல் தாங்க ஹிஸ்ட்ரி. பெயின் ஆஃப் அன்ஃபினிஷ்ட் ஸ்டோரிஸ். அது ஒரு மேஜிக்குங்க. சைக்கோங்க நீங்க. இப்படி நடுராத்திரி நடக்கவே பயமா இருக்கே. இந்த திருடங்களாம் எப்படிதான் திருடுறாங்களோ இல்ல? ஆனால் அதுவும் செம்ம எக்ஸைட்டிங்ல. யோசிச்சு பாருங்க,
உலகமே பாஸில் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு மட்டும் ஒவ்வொரு செகண்டும் ஃபீல் ஆகும்ல. செம்ம போதங்க. ஸோ அது உங்களுக்கு தப்பா தெரியல. நம்மலாம் போங்கு தெரியுமா? நம்ம ஒரு விஷயம் பண்ணாத வரைக்கும் தப்பு, பண்ணிட்டா தப்பு இல்லை. தப்பு சரிங்களா எதுவும் இல்லைங்க. நம்ம சில விஷயம் பண்ணுறோம், சில விஷயம் பண்ண மாட்டோம், அவ்வளோதான். ஒரு வகையில் நம்ம எல்லாரும் எல்லார்ட்ட ஏதாச்சும் திருட தான் செய்கிறோம்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் திருடினதில்ல? என்னங்க சொல்கிறீங்க? சின்ன வயசில் இந்த ஸ்கேல், பென்சில், ரப்பர் எதுவும் இல்லையா? சி போரிங். என்னாச்சு? என் வீட்ல இருந்து என்ன திருநீங்க? சே, என்ன? அட போங்க. ஒரு பையனோட 2 மணிக்கு இப்படி நடு ரோட்ல நடப்பேன்னு நான் நினைச்சதே இல்லை. நான் டெய்லி இப்படி தாங்க கோர்கா மாதிரி சுற்றி நிற்பேன். டைம் ஆகுது, போலாமா? 2 minutes. பார்க்காத பார்க்காத. போலாம். ஹே, வேண்டாம், பார்க்காத. ஹே, என்ன தேடுறீங்க? ஸ்பேர் கீங்க இங்கே தான் வச்சேன். என்னங்க அது? ஐயோ, அது சும்மா எது நல்லா இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு. எல்லாமே நல்லா தாங்க இருக்கு உங்களுக்கு. டேய், சரி, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். That's a nice shirt. Yeah, I know. Thanks. I'm going on a date. After a long time. Don't miss me. பத்து வாக்குல 2 காதலுக்கு ஃப்ரெண்டு. பயன்ட்டங்க.
நீ இன்னும் தூங்கல? மணி 2ங்க. நீங்க எவ்வளோ லேட்டு? சரக்கா? கொஞ்சமா. அது சரி. ஆமா, டேட் போனீங்களே, என்னாச்சு? நல்லா தான் போச்சு. அவ்வளோதானா? ஐ நீட் டீட்டெயில்ஸ். லைக் என்ன பேசுனீங்க, என்ன பண்ணீங்க, ஹவு டிட் யூ ஸ்டார்ட்? ஹாய் ஹலோ தான். அட போங்க. ஷீ இஸ் அ டென்டிஸ்ட். ஓகே, குட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்ட் பண்ணோம், அப்புறம் வீடியோ காலில் பேசணும். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் மீட் பண்ணுறோம். ஃபோனில் பேசும்போதெல்லாம் ஓகே, பட் நேரில் ஷி வாஸ் ட்ரைங் டு பி ஆல் லிவ். ஓகேயா? இவ்வனா? ஃப்ளட்டேஷியஸுங்க. ஓ, மேலே சொல்லுங்க. ஒரு ரைடு போகலான்னு சொன்னாங்க. கார் எடுத்துகிட்டு வண்டி ஓட்டிகிட்டு பேசிட்டு போயிட்டே இருந்தோம். ஓகே. திடீர்னு தலை பின்னாடி ஒரு கை. ஐ வாஸ் நாட் ரெடி ஃபார் இட். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்புறம்? எனக்கு லைட்டாக பசிக்குது, சாப்பிடதா இருக்கா? கரண்ட் இல்லை, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. என்னங்க இது? அப்போ அந்த காலத்தில் எப்படி சாப்பிட்ருப்பாங்க? இப்போ சொல்கிறீங்களா இல்லையா? ஃபைன். வண்டியை ஃபார்மஸில் நிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க. ஓகே. வண்டியை நிறுத்தவும் அவங்க என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. நானும் அவங்கள பார்த்தேன். மெதுவாக என் பக்கத்தில் வந்து ஆ கம்மி சொன்னாங்களா? உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா? சும்மா ஜோக். மேலே சொல்லுங்க. ஸ்லோவாக என் பக்கத்தில் வந்து ஹெவியாக ப்ரீத் பண்ணாங்க. அப்புறம் என்ன, அவங்கள எங்கே ட்ராப் பண்ணணுன்னு கேட்டு வீட்டில் விட்டு வந்துட்டேன். நல்லா கதை சொல்கிறீங்க. நம்பலைன்னா போங்க. ஏன், அவங்கள பிடிக்கலையா? பிடிக்கலன்னு இல்லை, சில பேர்கிட்ட பேச பிடிக்கும், பட் ரொமான்டிக்காக ஃபீல் வராதில்ல, அந்த மாதிரி எதுவும் தோணல எனக்கு. She was fun தான், and pretty too. ஆனால் உங்களவுக்கு இல்லைங்க, நீங்கள் ரொம்ப அழகு. ஏதோ மட்டமான சரக்கு போல. சத்தியமா இந்த பிரிட்டி பியூட்டிஃபுல்லாம் இல்லை, ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸம் அந்த மாதிரி. ஒளராதீங்க. சரி விடுங்க, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அப்புறம் என்ன பண்ணுறது நீங்கள் காலிலேருந்து? பிரியா, போலாமா? சூர்யா, இதே இருக்கட்டும். ஓகே. நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்களா? வாட், சீரியஸ்லி? சொல்லுங்க. எனக்கு ஃபுல் ஸ்டோரி வேணும். சான்ஸே இல்லை. ஏங்க, நான் மட்டும் உங்ககிட்ட என் ஃபுல் கதையாக சொன்னேன்ல. அது வெறும் ஒரு டேட். நீங்கள் லவ் ஸ்டோரியே கேட்குறீங்க. பரவாயில்ல, சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணோட வருஷன் கூட கேட்டதே இல்லை, தெரியுமா? பசங்க சொல்லுவானுங்க, அவளை அப்படி லவ் பண்ணேன், எப்படி லவ் பண்ணேன்னு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி லவ் பண்ணீங்க? நோப்பா, இன்னைக்கு வேணாம் ப்ளீஸ். ப்ளீஸ் சொல்லுங்க. நோ. அடிச்ச சொல்லுங்க. நோ.
ரைட்டு. சரி, உங்கள் பிரேக்கப் கதையாச்சும் சொல்லுங்கள். அதை பற்றி பேசி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு? டைம் அது எப்படிங்க ஒருத்தவங்களோட ஹாப்பியாக வாழ்ந்த மொமெண்ட்ஸை வேஸ்ட்னு சொல்ல முடியுது? அதெல்லாம் என்னால் சொல்ல முடியும். அடி பலமோ? சச்சே, அப்படிலாம் இல்லை. பட் எனக்குன்னு ஒருத்தன் எங்கேயாச்சும் இருப்பான்ல. உங்களுக்கு இந்த சோல்மேட்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கா? சீ, இல்லை. உங்களுக்கு தான் எதுலேயுமே நம்பிக்கை இல்லையே. சோல்மேட்னு ஒருத்தவங்க இருந்தால் 20-30 வயசுக்குள்ளே அவங்கள பார்த்துருவீங்கன்னு என்ன நிச்சயம்? ஏன் 40 வயசுக்கு மேலே யார் மேலே எப்படி தோணாதா? அந்த ஃபீலிங் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க மேலே வந்தால் என்ன பண்ணுவீங்க? அண்ட் ஆல்சோ ஒரு சோல்மேட் தான் இருக்கணுமா? 2-3 பேர்லாம் இருக்கக்கூடாதா? அப்போது இந்த சோல்மேட், கடவுள், காதல், கல்யாணம் இதெல்லாம் நம்ம கன்வீனியன்ஸ்க்கு க்ரியேட் பண்ண விஷயம்தான்ல. கேட்டது என் தப்பு தான். அப்போ நீங்க இந்த காதல் கல்யாணம்லாம் பண்ண மாட்டீங்க. மாட்டேன். ஏன் உங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணிக்கல? ஏன் பண்ணிக்கிட்டாங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் பண்ணியிருக்க வேண்டியது, பண்ணல. டெய்லி ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்தால் சண்டை. அவர் எங்கள் அம்மாவை அடித்ததில்லை, கெட்ட வார்த்தை போட்டு பேசினதில்லை. ஆனால் அவர் வீட்டுக்கு வந்தால் வீடே கப் சிப்புன்னு ஆகிடும். அது வெறும் பயங்க. எங்கள் அம்மாட்ட கொஞ்சம் காசு இருந்தால் வெளில வந்திருப்பாங்க. அப்படி பிடிக்காத ஒருத்தரோட ஒரே வீட்டில் எப்படி தான் இருக்க முடியுதுன்னு தெரில. அப்படி இருக்கப்பட்டுட்டு என்ன பண்ண போகிறோம்? அப்புறம் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏன் எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க? எவனா ஒருத்தன் ஆரம்பிப்பான், அப்படியே ஃபாலோயிங் தான். இதெல்லாம் ஒரு ஃபோமோங்க. ஏதோ 1-2 ஃபேமிலி பிரேக் ஆகிறதுனால மொத்த மேரேஜையும் குத்த சொன்னா எப்படி? ஒரு நல்ல ரீசன் சொல்லுங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு. சரி, நீங்கள் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? எதுவும் அமையல. அமையலைன்னா எத்தனை பேரை பார்த்து பேசியிருப்பீங்க? நானா யாரையும் பார்த்து பேசினதில்ல. பட் அது ஆர்கானிக்காக அமையணும்ல, அதை எப்படி ஃபோர்ஸ் பண்ணுறது? ஏங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தால் எப்படிங்க ஆர்கானிக்காக நடக்கும்? உங்கள் ஃபோன் கொடுங்க, நான் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஆஹா வேண்டாம், எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது? நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லைங்க. எனக்கு என்ன பண்ணணும், என்ன பேசணும்னு கூட தெரியாது. ஏங்க இது என்ன கம்பு சுத்துறமா? எந்திரிங்க. ஏன்? எந்திரிங்க. I'll show you what a date is. ஓகே. நீங்கள் போயிட்டு உங்கள் பெஸ்ட் ட்ரெஸ்ஸில் வாங்க. எதுக்கு இதெல்லாம்? ட்ரஸ்ட் மீ, ஜஸ்ட் கோ ப்ளீஸ். ஓகே ஓகே. இது ஓகேவா? ஆ ம் Wow. Nice.
தேங்க்யூ. டேபிள்லையா? கீழே உட்காரலாமா? ஆ அப்படியெல்லாம் போட்டு சாப்பிட்றலாமா? நல்லா பட்டு புடவை கட்டிட்டு கீழே உட்காரலாமான்ட்டு. இது காட்டன் சாரீங்க. ரொம்ப முக்கியம். வெயிட் 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 ப்ளீஸ். வாங்க. நோ, அதெல்லாம் இல்லை, ஆடியே ஆகணும். ம் one last dance. I like this drunk version of you. சஃபகேட்டிங்காக இருக்குது. டெரஸ் போகலாமா? தூரத்தில் இருந்தால் தான் மூணு அழகில்லை. இந்த மாதிரி மாடிக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது. கடைசியாக அம்மா கூட வந்தது. என்ன யோசனை? இல்லை, வயசு 28 ஆகுது, இன்னும் உருப்படியாக வீட்டுக்கு எதுவுமே பண்ணல. எங்கள் அம்மா இல்லை, சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போகும்போது அவங்க வீட்டு மாடியில் இருக்கச்சுன்னு அப்படியே லேசாக தடவி பார்ப்பாங்க. ஆனால் என்னை பார்த்து
இந்த மாதிரி ஒன்று கட்டி கொடுறா அப்படின்னு ஒரு தடவை கூட சொன்னதில்லை. என்கிட்ட கேட்க முடியாத இடத்துல தான் அவங்கள நான் வச்சுருக்கேன்ல. நல்லா பெருசாக வரணுங்க. ஊரில் எல்லாரும் நம்ம பாட்டை கொண்டாடணும். எங்கள் அம்மா கை காமிச்சு இதை வாங்கி கொடுறான்னு சொன்னால் உடனே போய் வாங்கணும். அந்த அளவுக்கு ஐ வாண்ட் பி பிக். மொக்க போடுறேன்னா இது மாதிரி என்கிட்ட யாரும் பேசினதே இல்லை. வித் பிக் ட்ரீம்ஸ். நைஸ். உங்களுக்கு பிக் ட்ரீம்ஸ்னு எதுவும் இல்லையா? அப்படிலாம் எதுவும் இல்லை. அது எப்படி? சரி, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். உங்களுக்கு இப்போ 50 வயசு. உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும்? இன்ட்ரெஸ்டிங். இதே மாதிரி ஒரு 9 to 5 ஜாப் இருக்கணும். முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்தால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீ குடிக்கணும். அப்புறம் ஒரு குட்டி வாக் போயிட்டு வீட்டுக்கு வந்து டிவி பார்த்துட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்கிடணும். ரிட்டையர் ஆன அப்புறம் திண்ணையில் உட்காந்து போகிற வரவங்களெல்லாம் குறை சொல்லணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு கூட ஒருத்தர் வேணும். அவ்வளோதான் என் ட்ரீம். அவ்வளோதான். அவன் சூர்யாவுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ யார் கூட திண்ணையில் உட்காருவீங்க? கவிதை எங்கே உன் பாட்டிலே நினைவெல்லாம் வரியாவே புதுராகம் ஒன்றாய் நான் மாற உன் கையில் இசையாவே கனவே கண்முன்னே வருவா அலையாய் விரலாய் தொடுவா கவிதையும் தனியாய் பனில் மேகமானே துணை வந்தால் பிழைப்பேனே போவையிலோடு சேரும் மழை போலே உன்னோடு கலந்தேனே கதையாய் உன்னை நான் படித்தேன் எழுத்தாய் எதை நான் படித்தேன் காதலோ கவிதை காதலோ கவிதை கவிதை எங்கே கவிதை எங்கே கவிதை எங்கே கவிதை எங்கே நான் விரும்பல, உண்மையில ஆசைப்படல.
சந்தோஷம்லாம் போயிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? அந்த பாட்டு ஒன்று போட்டு காமிச்சிங்கல்ல, சூப்பராக இருந்துச்சுங்க. நான் எங்கள் அப்பாட்டையும் காமிச்சேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர் சூப்பர், தேங்க்ஸ்ங்க. சும்மா இருங்க, நீங்கள் வேறு ஏதாச்சும் சொல்லிட்டு. ஏங்க நான் சொல்கிறது இல்லைங்க தப்பு, யோசிச்சு பாருங்க. உலகமே மாறிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? இல்ல, இல்ல, நல்ல அப்படிலாம் இல்ல. பார்த்தீங்களா? என்ன இப்போ தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஹே லீலா, இன்னைக்கு ஒரு செம்ம மேட்டர் நடந்துச்சுங்க. கேன் யூ கெஸ்? ஐயோ சாரிங்க, ஸோ சாரி, சுத்தமாக மறந்துட்டேங்க. நீங்கள் இன்னும் சாப்பிடலையா? டெய்லி குடி டான்ஸ் பார்ட்டி இல்ல. ஹே ஜஸ்ட் அ பியர் லீலா, சில். இட்ஸ் நாட் ஃபனி ராம். டெய்லி குடிச்சிட்டு லேட் ஆகிறதுக்கு இது ஒன்றும் ஹோட்டல் இல்லை. இப்போ எதுக்கு கத்துறீங்க? ஓகே சார், கத்தல. டெய்லி குடிச்சிட்டு லேட் ஆகிறதுக்கு இது ஒன்றும் ஹோட்டல் இல்லை. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ராங் வித் யூ. நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. இப்போ என்னங்க பிரச்சனை? எத்தனையோ நான் லேட்டாக வந்திருக்கேன், இப்போ என்ன புதுசா? பொண்ணுங்கெல்லாம் கூப்பிட்டு வர மாட்டேன்னு சொன்னீங்க. கூட்டு வந்து நான் ரூம்ல வச்சிருக்கேன். யூசுவலி லேட் ஆனா ஒரு கால் பண்ணுவீங்க, அட்லீஸ்ட் ஒரு சரி டெக்ஸ்ட். பண்ணலங்க, அதுக்கு என்ன இப்போ? வாட் யூ மை மாம்? அம்மாவா இருந்தா மட்டும் சொல்லியிருக்கவா போறீங்க? இப்படி டெய்லி ஒரு பொண்ணோட சுத்துற டைம்ல உட்காந்து ஒரு பாட்டு போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெண்ட் பே பண்றேன், இது அவ்வளவுதான். 2 நாள்ல வீடு காலி பண்றேன். இதழின் மௌனம் பேசாதோ, இடைவெளியும் குறையாதோ, தயக்கங்கள் எல்லாம் ஏன் கூடும், இருமனமும் அறியாதோ, நொடியே செல்லாதே துடித்தே உனக்கே எதையும் கொடுத்தே, கவிதையும் கண்டேன். அன்னைக்கு நான் கொஞ்சம் ஓவரா தான் ரியாக்ட் பண்ணிட்டேன்ல. ஆமா, காஃபி. தேங்க்யூ.
சாரி. இட்ஸ் ஓகே. அன்னைக்கு ஏதோ ஒரு குட் நியூஸ் சொல்லணும்னு சொன்னீங்களே, ஆமாம், எங்கே சொல்ல விட்டீங்க? இப்போ சொல்லுங்களேன். அன்றைக்கி ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல, ம். அவங்க அப்பா ஒரு பெரிய மியூசிக் ப்ரொடியூசர். எனக்கு ஒரு படத்தில் பாட சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. வாவ், கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். எங்க பாடுறீங்க? எப்போ நான் பார்க்கலாமா? சொல்கிறேன். ம். அப்போ பெரிய சிங்கர் ஆயிட்டீங்கன்னா தனி வீடு பார்த்து போயிடுவீங்கல்ல? அதான் அந்த டென்டிஸ்ட் பொண்ணா? ம். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அன்றைக்கி குடிச்சிருந்ததுனால ஷி ட்ராப் மீ. அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளோதான். ம்ஹும். நானும் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். பட் யா. சூப்பருங்க. சொன்னேன்ல நீங்கள் செம ஸ்மார்ட்னு. ம். ஆனால் எதுக்கு வேலை போச்சுன்னு மட்டும் சொல்லவே மாட்டீங்க. என்ன? நான் 1லிருந்து 5 வரைக்கும் கவுண்ட் பண்ண போறேன். 5th செகண்ட்ல I'm gonna kiss you. What? உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா இப்பவே போயிடுங்க. போங்கு. சொல்லுங்க. மெய்டு கேட்டிருந்தீங்க. ஓ ஆமாம்மா, உள்ள வாங்க. சரிம்மா. லீலா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஹலோ. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடு காலி பண்ணுறேங்க. என்னை கூப்பிட்டு என் ஃப்ரெண்டு வரான். ஏங்க? நான் தான் சாரி சொல்லிட்டேனே. சேச்சே, அதை பற்றிலாம் இல்லை. அவர் மும்பையில் இருக்க ஒரு பெரிய படத்துக்கு பாட சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ மும்பை போகணும்.
எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. நீங்க எதுவும் சொல்ல வேணாம். இப்போ விட்டா எனக்கு இது சொல்லவே முடியாதுன்னு தோணுச்சு. பிடிக்குன்ற ஒரு குட்டி வார்த்தைக்குள்ள என்னால் உங்களை வைக்க முடியலங்க. என்ன ஃபீல் பண்ணுறேன்னு எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். I feel like kissing you. I feel like showing how much I feel for you, Leela. Then what's stopping you? I'll ruin thisங்க. I'll ruin you. புரியல. எனக்கு எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்களோட ஒரு வாரம் சேர்ந்து இருக்க முடியாது. அது எப்படி வாழ்க்கை ஃபுல்லாக ஒரே ஒருத்தவங்களோட இருப்போன்ற ப்ராமிஸோட ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறது? நான் பார்க்குற என்னை சுற்றி இருக்கிற எந்த ரிலேஷன்ஷிப்பும் உண்மையாக இல்லை லீலா. கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு நீங்கள் எனக்குன்ற ப்ராமிஸ் இல்லாமல் உங்களால் என் கூட இருக்க முடியுமா? அது எப்படிங்க? இது எப்போனாலும் நம்மளை விட்டு போயிடுங்கிற தாட்டோட ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நான் போகிறது. உங்களுக்கு இது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியுங்க. அதான் சொன்னேன், ஐ வில் ruin this. உங்க அப்போதைக்கான தேவைக்கு ஒருத்தர் இல்ல, டெம்பரரியா. நீங்கள் இதை அப்படி தான் பார்க்குறீங்கன்னா நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. இன்ஃபேக்ட் பிடிக்காது. ட்ரை மீ. என்னதான் வேணும் உங்களுக்கு? ஐ வாண்ட் பி ஃப்ரீ லீலா. எவனோ ஒருத்தன் ஒழுக்கம்னு செட் பண்ண ரூல்ஸ்குள்ளெல்லாம் என்னால் வாழ முடியாது. எல்லாரும் உத்தமனாக இருக்கானா இல்லை நான் மட்டும் தான் உண்மையை பேசுகிறேன்னா எனக்கு தெரில. கல்யாணம் கான்ட்ராக்ட். சரி, நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வேற யாராச்சும் பிடிச்சா? வாட்? என்னங்க சொல்றீங்க? ஆச்சரியமாக பார்க்காதீங்க, இங்கே பாதி பேர் அப்படி தான் இருக்கான். பிடிச்சா அப்போ அது வெறும் அட்ராக்ஷனாக தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிருக்க முடியாதுங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சா மாதிரி வேற யாராச்சும் பிடிச்சா? ரிலேஷன்ஷிப்புக்கு லவ் மட்டும் பத்தாது லீலா. பட் யாராச்சும் ஒருத்தர்னு நம்ம லைஃப்ல இருக்கணும்ல. இப்படி ஒருத்தர் மாத்தி இன்னொருத்தவங்கன்னு போயிட்டே இருந்தோம்னா லைஃப்ல மீனிங்கே இருக்காது ராம். நாம தாங்க லைஃப்க்கு எப்போ பாரு மீனிங் தேடிட்டே இருக்கும். பட் லைஃப் இஸ் மீனிங்லெஸ். இப்படி போயிடும். டேய் வரேன்டா, 2 minutes. இப்படிதான் போயிடுச்சுல்ல. எங்கடா போனோம்? எங்கேயாச்சும் போடா. யூஸ்
ஆக்சுவலி நிறைய விஷயம் ஹார்ம்ஃபுல் தான், பட் ஹவ் யூ ஸ்பாயில் யுவர் செல்ஃப் இஸ் யோர் சாய்ஸ். சொல்கிறீங்க, சின்ன வயசில் இந்த ஸ்கேல் பென்சில் ரப்பர் எதுவும் இல்லையா? சி போரிங். ராம், இனிமே என்னால் உங்களை பார்க்க முடியுமான்னு தெரில, பட் எனக்கு இது போதுங்க. நடுராத்திரி லாங் வாக் போனது, மொட்டை மாடியில் 3 மணி வரைக்கும் கதை பேசினது, வீட்டுக்குள்ளேயே டேட்டிங் போனது, சண்டை போட்டது, டான்ஸ் ஆடினது, போதும் ராம் இந்த மெமரிஸ். சோல்மேட்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் வரணும்னு அவசியம் இல்லைல்ல. நீங்க தான் என்னோட ஃபேவரட் அன்ஃபினிஷ்ட் ஸ்டோரி.